நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வந்திருக்கும் மந்தரனுக்கு 10 பசுக்களை தானம் அளிக்கிறேன். பரத்வாஜரின் புதல்வன் தானம் பெறமாட்டான் துர்பதா. நீ பிக்ஷையாக வேண்டினால் இப்பொழுதே தானமாக 2 கிராமங்களை அளித்து பட்டயமும் எழுதி தருகிறேன். அதிகார தோரணையை வெளிப்படுத்தினால் மரண தண்டனை வழங்குவேன். அரண்மனையில் வாழ்ந்த அரச வாழ்க்கை அகம்பாவ எண்ணத்தை என்னுள் விதைத்தது. அன்று ஆருயிர் நண்பனான துரோணன் 2 பசுக்களை வேண்டி வந்தான். அன்று நான் அவனுடைய நட்பை ஏற்றிருந்தால் என் ராஜ்யம் சிதைந்து போயிருக்காது. மீட்டெடுத்த உன் ராஜ்யத்தை உனக்கே வழங்குகிறேன் துர்பதா. நான் உனது நட்பினை ஏற்க மாட்டேன் என்று கூறி பெரும் குற்றம் இழைத்தேன். அதற்கு தக்க தண்டனை நீ எனக்கு வழங்கிய பாதி ராஜ்யத்தை ஆள்வதே ஆகும். என்னை மன்னித்தருள்வாய் அமித்ரா. உன்னுடைய மரணம் என் புதல்வனால் நிகழ வேண்டும் என்பது விதி வகுத்த நியதி. பிறப்பவர் அனைவரும் இறப்பவரே. ஆனால் ஒன்றை எண்ணி நான் இன்புற்றிருக்கிறேன். உன் மகன் என் சிரம் கொய்யும் வேளையில் அதில் குரோதம் கலந்திருக்காது. சங்கடத்தில் இருந்து முக்தி அளிப்பதற்காக அச்செயலாற்றுவான். ஒரு உசிதமான யோசனை கூறுகிறேன். மித்திரன் புதல்வன் திருஷ்டத்யும்னனை புத்திரனாய் எண்ணி வித்யாதானம் அளியுங்கள். தம்மால் வழங்கப்படும் வித்தைதான் தமக்கு முக்தியை வழங்க வல்லது. இதை நிறைவேற்றத்தான் இத்தனை நாடகமா? இதற்காகத்தான் தாம் என்னை இங்கு வரவழைத்தீர்களா? வசுதேவா, தமது மகிமையை நான் கேள்வியுற்றுள்ளேன். ஆனால் இன்று அதை நேரடியாக காண்கிறேன். வேண்டாம் துரோணாச்சாரியரே. வாசுதேவா, இந்த அர்ப்பணை மன்னித்தருளுங்கள். தாம் யாரென்று நான் அறியவில்லை. மகாராஜா, தம் புதல்வியுடைய அன்பு மற்றும் சமர்ப்பணம் பற்றி தாம் அறிந்திருந்தால் தாம் நான் யார் என்பதையும் அறிந்திருப்பீர்கள். தமது புதல்வியர் இருவரையும் துர்பாகியம் என்றீர்கள். ஆனால் திரௌபதியின் மகத்துவத்தையும் சமர்ப்பணத்தையும் காணுங்கள். வாசுதேவ கிருஷ்ணனது சுழலும் கதையினை கூட அவள் நிறுத்திக் காட்டினாள்.
அரண்மனைக்குள் வா திரௌபதி. என்னால் வர இயலாதக்கா. நான் நாடு கடத்தப்பட்டவளாவேன். திரௌபதி, என்னோடு வந்து தந்தையிடம் நீ மன்னிப்பு வேண்டு. எனக்கு நம்பிக்கை உள்ளது, அவர் நிச்சயம் உன்னை மன்னிப்பார் என்று அறிவேன். ரதத்திலிருந்து சக்கரம் நீங்கினால் அந்த ரதத்தால் நகர இயலாது. ஆனால் அந்த ரதத்திலிருந்து சக்கரம் விலகிய பிறகும் ரதத்தை ரதம் என்றே கூறுவார்கள். என்றவர்கள் மூலமாகவே அனைவரும் அறிமுகப்படுத்தப்படுகிறோம். உன்னுடைய அகங்காரத்தை இதில் வெளிப்படுத்தாதே திரௌபதி. இது அகங்காரம் அல்ல அக்கா. என் உள்ளமே என்னை ஏற்க மறுக்கிறது. அவ்வாறு இருக்க மற்றவர்கள் எவ்வாறு எனக்கு மரியாதை அளிப்பார்கள்? என்னுள் பல சந்தேகங்கள் எழுந்தன. நான் அறிய வேண்டிய விஷயங்களும் உள்ளன. நான் ஆற்ற வேண்டிய கடமை என்னவென்று தெரியவில்லை. என் சக்திதான் என்ன? அறிந்து கொள்ள புறப்படுகிறேன். வீரர்களே, ராஜகுமாரி திரௌபதியின் யாத்திரை சகலவிதமான மரியாதையோடு நடைபெற வேண்டும். ஸ்வர்ணாபிஷேகத்திற்கான ஏற்பாடு செய்யுங்கள். அவள் ரத்தின கம்பளத்தில் நடந்து வந்து நமது ராஜசபையை அடைய வேண்டும். திரௌபதி எங்கிருக்கிறாள்? என் மகள் எங்கிருக்கிறாள்? தந்தையே, திரௌபதி காம்பல்யத்தை விட்டு விலகுவதாக முடிவெடுத்து விட்டாள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தந்தையே, திரௌபதி காம்பல்யத்தை விட்டு விலகுவதாக முடிவெடுத்து விட்டாள். பெரும் தவறு, பெரும் தவறு நிகழ்ந்து விட்டது. என் புதல்வி என் ராஜ்யத்தை விட்டு செல்லக்கூடாது. நிகழ்ந்தவற்றை அவள் அறிய மாட்டாள். வாசுதேவ கிருஷ்ணனால் இன்று இந்த துருபதன் அடியோடு மாறிவிட்டான். சிக்கண்டி, அவள் வெகு தூரம் சென்றிருக்க முடியாது. நான் சென்று அவளிடம் மன்றாடி மீண்டும் அழைத்து வருகிறேன். மகாராஜா, அப்பணியினை செய்ய என்னை அனுமதியுங்கள். ராஜகுமாரி திரௌபதி, ராஜகுமாரி, தாம் என்ன காரியம் செய்தீர்கள்? தாம் உச்சரித்த மந்திரம்தான் என்ன? அதை எனக்கும் எடுத்துரைத்து நல்வழி காட்டுங்களேன். நான் எந்த மந்திரத்தையும் உச்சரிக்கவில்லை. இல்லையா? தாம் பொய்யுரைக்கின்றீர்கள். தாம் அங்கு சுழன்று வந்த என் கதையை அமைதியடையச் செய்தீர்களே, அது எவ்வாறு ஏன்றது? திரௌபதி, தாம் எனக்கும் அந்த மந்திரத்தினை உபதேசிக்கத்தான் வேண்டும்.
இல்லையெனில் நான் இந்த பர்வதத்திலிருந்து குதித்து என் பிராணனை தியாகிப்பேன். அந்த பாபமானது தம்மையே வந்தடையும். நில்லுங்கள். நான் எந்த மந்திரத்தையும் பிரயோகிக்கவில்லை. என்னை ஈன்றவரின் உயிரை காப்பாற்றவே நான் அங்கு வந்தேன். ஒப்புக்கொள்ள மாட்டேன். மந்திர பிரயோகம் இல்லாமல் அவரை காப்பாற்ற இயலாது. நான் குதிக்கிறேன். அவரை கொல்ல வந்த அஸ்திரத்தை என் மீது தாங்க முயற்சித்தது தவறா? அப்படியென்றால் தாம் அங்கு அன்பெனும் மந்திரத்தை பிரயோகித்துள்ளீர்கள். என் மனதின் ஐயம் நீங்கியது. அன்பெனும் மந்திரத்தை அனைவரும் அறிவர். ஆனால் எவரும் அதை பிரயோகிப்பதில்லையே. இப்பர்வதத்திலிருந்து குதிப்பதற்காகத்தானே தாம் வந்தீர்கள். இனி தம்மை தடுக்க மாட்டேன். பிராணனை போக்கிக் கொள்ளுங்கள். பிராணனை போக்கிக் கொள்வது என் விருப்பமில்லை. எனது சில சந்தேகங்களுக்கு விடை தேடிக் கொண்டிருந்தேன். எனது ஜனனத்தின் மகத்துவம் என்ன? என் கடமை யாதென அறிய வேண்டும். ஈன்றவர் என்னை ஏற்பாரா? எனக்கு மதிப்பளிப்பாரா? இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் உனது ஏக்கமா? இந்த வினாக்களுக்குதான் விடை தேடுகிறாயா? உனக்குள் எழ வேண்டிய கேள்வி வேறொன்று உள்ளது. நீ யார் என்ற கேள்வி. அக்கேள்விக்கு நீ விடையறிந்தால் மற்ற சந்தேகங்களுக்கும் தெளிவான விடை கிட்டும். நான் யார் என்ற கேள்வியா? அனைவரும் இறைவனுடைய மறுவடிவமே ஆவார்கள். அதை எவரும் உணர்வதில்லை. சாம்பலில் மறைந்துள்ள தணல் தெரிவதில்லை. அது மட்டுமல்லாது இருளில் மறைந்துள்ள ஒளி தென்படுவதில்லை. தன்னைத்தானே அறியாத ஒரு மனிதன் பிறர் தன்னை அறிய வேண்டுமென மனதில் ஆசை கொள்கிறான். தன்னையும் தனது பலத்தை பற்றியும் அடுத்தவர் புகழ எண்ணுகிறான். ஆனால் மற்றவரும் அறியாமையில் மூழ்கியவர்கள் என்பதை அறியத் தவறுகிறான். தன்னை பற்றியே அறியாத மற்றவர் எவ்வாறு வேறொருவரை பற்றி அறிய இயலும்? என்னை பற்றி நான் அறிவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? தர்ம வழியினில் நடக்க வேண்டும். அகிலத்தில் தர்மத்தை ஸ்தாபிப்பதற்கு பிரயத்தனம் செய்ய வேண்டும். ஆனால் தர்மத்தை நான் எவ்வாறு அறிவேன்? தர்மத்தை நீ அறிவதற்கு முன் தர்மத்தின் அஸ்திவாரத்தை அறிய வேண்டும். தர்மம் 5 அஸ்திவாரங்கள் உடையது. ஞானம், அன்பு, நியாயம், சமர்ப்பணம் மற்றும் துணிவு. நீ ஜன்மித்ததன் காரணம் யாதென
சற்று முன்னர் நீ வினவினாய், உனது ஜனனமானது இந்த 5 அஸ்திவாரங்களையும் நீ பெறுவதற்கே உருவானது. இறைவன் வாக்கின்படி சந்திர வம்சத்தின் எதிர்காலத்தை நீயே தோற்றுவிப்பாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இறைவன் வாக்கின்படி சந்திர வம்சத்தின் எதிர்காலத்தை நீயே தோற்றுவிப்பாய். அகண்ட இந்த அகிலம் தனில் தர்மத்தை ஸ்தாபிப்பதற்கு நீ உதவி புரிவாய். இவையனைத்தும் சாத்தியமாக வேண்டுமெனில் நான் கூறிய 5 அஸ்திவாரங்களையும், அதாவது ஞானம், அன்பு, நியாயம், சமர்ப்பணம் மற்றும் துணிவினை நீ பெற வேண்டும். புறப்படுவோமா? பெருவாழ்வு உனக்காக காத்திருக்கிறது திரௌபதி. தாம் உண்மையில் யாரென்று கூறுங்கள். நான் யாரா? மாடுகளை மேய்க்கும் இடையன் நான். என் நண்பர்கள் என்னை கோவிந்தன் என்பார்கள். என் இன்னொரு கேள்விக்கும் விடை தாருங்கள் கோவிந்தரே. சுழன்று கொண்டிருந்த அக்கதையை நானா அமைதியடையச் செய்தேன்? அது குறித்து உன் எண்ணம் என்ன திரௌபதி? அதை தாம் தான் அமைதியடையச் செய்தீர்கள். ஆனால் அதை உனக்காகவே அமைதியடையச் செய்தேன். ஆகையால் அப்பெருமை உன்னையே சாரும். புறப்படலாமா? வழிகாட்டுகிறேன்.
அவர்களை அழைத்து வர ஏன் இந்த தாமதம்? அப்பணியில் தான் ஈடுபட்டிருந்தேன். விரைவாக அவர்களை கிராமத்திற்கு அழைத்து வா. அரக்கர் சேனைக்கு நான் ஆணையிட்டுள்ளேன். அனைத்து அரக்கர்களும் நரமாமிசத்தை புசிக்க மிகுந்த ஆசை கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் அந்த கிராமத்தில் ஆவலோடு காத்திருக்கின்றனர். விரைவாக அனைவரையும் அழைத்து வா. இறை நெருங்கியது. நெருங்கி வா.